பிளாக் காசு அப்புறம் எம்டியாக நிற்கிது. ஆல்மோஸ்ட்டு நாங்கள் 600 கிலோமீட்ரு வந்திருப்போம். பாருங்களேன் வியூவை. ஐயோ, வால்பாறை 40. Who I am, I'm making a new plan, rearranging my life and I won't look back ever again. Yeah, and you ain't see me activated. You better hope that you never see me agitated. I think about my actions, plan them out of that. ஸோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். 2024 வந்து இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு சொல்லப்போனால். காலையில் பார்த்தீங்கன்னா மணி இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். மணி வந்து 11, கரெக்டாக 3 மணி ஆகுது. 3 ஆகுது கரெக்டாக உங்களுக்கு. இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான இடத்துக்கு தான் போயின்னு இருக்கோமே. ஏன்னா காலையில் ஓட்டினா தான் அது கரெக்டாக இருக்குமா சீனரி. ஏன்னா நாங்கள் நைட்டு வந்து இது வந்து பிளான் பண்ணது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் பர்சனல் அப்படியே இஷ்யூவால். சரி காலைல வந்து பிளான் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் காய்ஸ் கிளம்புனமே. கிட்டத்தட்ட நம்ம கூட இன்றைக்கி யார் வர பார்த்தா 2 வண்டி தான். நம்மளது RX 100 ஒன்று, MT ஒன்று. எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ், அதுவும் சாதா ஹில்ஸ் இல்லை, எவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த இடத்த. எவனுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். பாதி பேருக்கு எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அங்கே தான் நம்ம போகிறோமே. ப்ராப்பராக எல்லாத்தையும் லக்கேஜெலாம் கட்டியாச்சு, ரைடிங் ஜாக்கெட்டும் போட்டாச்சு பக்காவா. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ரைடோட ரைடிங் ஜாக்கெட் வந்து போடுறோமே வாங்கி. அதுவும் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த ரைடுக்கு தான் போடுறோமே நம்ம சொல்லப்போனால். வேறு லெவலில் கம்ஃபர்ட்டாக இருக்குது. உள்ள தெர்மல் லைன் வேறு போட்டுக்கிறேன். அப்படியே கும்முன்னு இருக்குது. அப்படியே தெர்மல் லைனுக்கு அதுவும் குளிர் எதுவுமே சுத்தமாக தெரியவே இல்லை. அப்படியே உள்ளே ஸ்வெட்டாகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. தெர்மல் லைனும் சூப்பராக இருக்குது. இதை நான் எப்படி கம்ஃபர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கேருந்து நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. அவரை அப்படியே நம்ம வந்து பிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எந்த ரூட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு ரூட்டு தான் நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட அந்த ரூட்டு தான் நம்ம போகிறோமே. ஃபாக் லைட்லாம் பக்காவாக எரியுது. அவர் மட்டும் வந்துட்டாருன்னா வேலை முடிஞ்சிச்சு. நம்ம கிளம்பி போயினே இருக்க வேண்டியது தான். நம்ம வண்டியை காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. இங்கே தான் லைட் நல்லாயிருக்கு, இங்கே நிறுத்துவேன். பார்த்தீங்களா, இதான் நம்ம செட்டப்பு. தப்பான வச்சுக்காதீங்க செட்டப்புன்னா. 2 இது போட்டாச்சு, ரோப் போட்டாச்சு, விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி காய்ஸ், அப்படியே அவர் வந்தோடனே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கேருந்து போகிறது ஒரு விளாகு, திருப்பி அங்கங்கெல்லாம் நாங்கள் எந்தெந்த இடம் சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு விளாகு. அப்படி போட கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எம்டியாக வந்தாச்சு. அதை ஃப்ரண்ட்டில் போகிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் நம்ம கூட வரும். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பிளான் போட்டிருந்தோம். எல்லாம் வந்து கடைசி நேரத்தில் அப்படியே சொதப்பிருச்சு. அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. 4 வண்டி பிளான் பண்ணோம். 4 வண்டியில் இப்போ 2 வண்டி தான் போகுது சொல்லப்போனால். ஏன்னா நிறைய பேர் பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆனால் கஷ்டமாக இருக்கும். என்னடா இது அப்படின்ட்டு அதனாலே கொஞ்சம் வெக்ஸ் ஆயிரும் அப்படியே. சரி காய்ஸ், இப்போ எப்படி போகிறோம் பார்த்தீங்கன்னா, போரூர், போரூர்லேருந்து அப்படியே செங்கல்பட்டு,
அதே ஒரே ஸ்டேட்டு தான். பெட்ரோலும் ஆல்ரெடி நைட்டே போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெட்ரோலும் போட தேவையில்லை. எவ்வளோக்கு நம்ம டேங்க் வந்து பிடிச்சிது பார்த்தீங்கன்னா 9 லிட்டரு பிடிச்சிடுச்சு. ஏன்னா ஃபுல் ரிசர்வ் வண்டி, அதனால் 9 லிட்டரு பிடிச்சிடுச்சு உங்களுக்கு. தெர்மல் லைனை வேறு கைட்டு அவசரப்பட்டு இப்போ தான் தெரியுது ஏன்டா கைட்டணுன்ட்டு. திருப்பி பேக்குள்ளேருந்து திருப்பி எடுக்கணும் எல்லாத்தையும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து எது எது தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை, அது எடுத்துக்கலாம். காய்ஸ் பைபாஸ் ஏரியாச்சு பாருங்க, ரோட லைட்டு நம்ம ஃபாக் லைட்டை பாருங்க, பிரமாதமாக வேலை செய்யுது ஃபாக் லைட்டு. காலங்காத்தால ஐயோ 2 ஸ்டாக் வா. சீரியஸா அந்த காலையில ஓட்டுறது தான் செம்மையா இருக்குமே, ஏர்லி மார்னிங். அந்த பீட்டுக்கும் அதுக்கும் காலியா இருக்குமா ரோடு, தண்ணியா தெரியும் அப்படியே. இதோட அழகே அழகுதான். எம்டிக்கு பெட்ரோல் போடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கரெக்டாக நாங்கள் ரைடு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம், 3:20 அந்த மாதிரி ஆரம்பிச்சிருப்போம். இப்போ 4:14 ஆகுது. 587 கிலோமீட்டர் சம்திங் இருந்தது, இப்போ 544 கிலோமீட்ரு. பரவாயில்ல. நாங்கள் க்ரூசிங் ஸ்பீடு வந்து 80 to 90 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இப்போ எங்கே கரெக்டாக இருக்கோம் பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி தான் இருக்கோம். மறைமலை நகர் ஒன்றும் தாண்டலை, மறைமலை நகர் முன்னாடி தான் இருக்கோமே நாங்கள். எப்படி பார்த்தாலும் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இன்னும் சூப்பராக ஓடின்னு போயிடலாம். என்ன ரோடு தான் வழக்கம் போல் தூக்கி தூக்கி தூக்கி. சரி கைஸ், அவரும் பெட்ரோல் போட்டார். காய்ஸ் நம்ம ரைடில் வந்து இது வந்து 2வது டோல்கேட். பெட்ரோல் போட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்தோம், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லென்ஸில் வேறு ஃபாக் கண்டிப்பாக படிஞ்சிட்டு இருக்கோம். டீ கடையில் இப்போ நிப்பாட்டி அப்படியே கொஞ்சம் வந்து தொடச்சிக்கிறேன் லென்ஸை, ஏன்னா அப்போ தான் ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் க்ளீனாக வரும். க்ளீனாக ஓகே ஐஸ். 2வது டோல்கேட்டும் வெற்றிகரமாக தாண்டி ஆயிடுச்சு. எம்டி போகிறாரு. அதே மாதிரி லாங்கு போகிறீங்க தான் நான் ஃபஸ்ட்லேருந்து எப்பயுமே சொல்கிறது தான், கேபிள்ஸ் மஸ்ட்டு அதை பார்த்துருங்க. கேபிள் பார்த்தீங்கன்னாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா பிரேக், கிளச்சு கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள் மெயின். அதை நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஓரிங்லாம் இருக்கும், மெக்கானிக்கிட்ட கூட சொன்னீங்கன்னா போதும், அவரே எல்லாம் பார்த்து கொடுத்துருவாரு. ஓரிங் கம்ப்ளீட் ஓரிங் கிட்டு ஏன்னா மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம பழைய வண்டி வச்சுருக்கோம், ஒன்றும் புது வண்டி இல்லை, அதனால் ஓரிங் கிட்ட எப்பயுமே வந்து மாற்ற பார்த்துடுங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு 100 ரூபாயில் 150 ரூபாயில் ஒன்றும் ஆயிரப்போகுது இல்லை உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா லாங் போகும்போது கம்பல்சரி இது மட்டும் வந்து பார்த்துடுங்க. அப்போதான் அந்த ரைடை வந்து ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வர முடியுமே. எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை பாருங்கள், பாதியிலே விட்டுட்டேன். நம்ம வந்து இப்போ வால்பாறை தான் போகிறோம். பயங்கரமான சீனரி வந்து நம்மளுக்கு காத்துன்னு இருக்கு. செங்கல்பட்டு வந்தாச்சு. லெஃப்ட் போனால் செங்கல்பட்டு. ஓகே, நான் அங்கே எப்பயுமே டீ சாப்பிடுவோம். அங்கே போயிட்டு அங்கே டீ சாப்பிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறோம் விலாக். காய்ஸ் மேல்மருவத்தூர் தாண்டிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மேல்மருவத்தூர் ஃபுல்லாக கூட்டம். எப்போ பார்த்தாலும் கூட்டம் போதாரு. எவ்வளோ பஸ்ஸு. நம்ம எம்டி முன்னாடி போயிட்டாரு.
மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. 5:12 கரெக்டாக. சூப்பராக இருக்குது கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும். அல்டிமேட்டாக இருக்குது கிளைமேட்டு உங்களுக்கு. நம்ம ஃபாக் லைட்டு வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாக் லைட்டு உண்மையாக சொல்ல போனால் இந்த வியூ அப்படியே இந்த ஃபுல்லாக அந்த கார்லேருந்து இந்த காரில் வரைக்கும் பக்கவா அடிக்குது வியூ உங்களுக்கு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு நம்மளுக்கு? ஆட இன்னும் 494 கிலோமீட்டர் இருக்கு காய்ஸ். அப்படியே ரசிச்சுக்கின்னே ஓட்டும். ஒன்றும் அர்ஜென்ட்டே இல்லை. எவ்வளோ ஜாலியாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஜாலியாக ஓட்டிடலாம். ஏன்னா அறக்க பறக்க போய் என்ன பண்ண போகிறோம்? அப்படியே ரசிச்சுக்கிட்டு ஓட்டினா தான் அது ஓட்டினா மாதிரியே இருக்கும். நம்மளும் போனோம் நம்மளும் வந்தோம். சரி எஸ்டி பேக் ஒன்று எடுத்தே ஆகணும். 2 மணிக்கு ஏந்தோம். இன்னும் எதுவுமே சாப்பிடல வேற. டீ எதனா சாப்பிட்டா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பசி வேற எடுக்க ஆரம்பிச்சு இப்பயே. காய்ஸ் ஃபஸ்ட்டு டீ பிரேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து பிரேக் எடுத்தோம். அதோட திருப்பி ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு பிரேக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆயிடுச்சு. கோழியும் கூவிருச்சு. காய்ஸ் என் பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்துன்னு இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? அதோ ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக அப்படியே வெளிச்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது சுற்றி. கிளைமேட் வேற லெவலில் இருக்கு. மதுரை 305 கிலோமீட்டர். இப்படியே போனால் வேற ஏதாவது போர்டு போட்டுருந்தது. வந்துட்டேன். வேற லெவலில் இருக்குது காய்ஸ். குளிர் இப்போதான் தெரியுது. ஃபுல்லா பண்ணி அந்த சைடு ஃபுல்லா. அப்பா ஐயோ இவன் வேற லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டான். ஃபுல்லா பண்ணி காய்ஸ். ரைட்டு லெஃப்ட் ஃபுல்லா அப்படியே செம்மையா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? வா கிளைமேட் வேற லெவலு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் பகவான் வந்துருவாரு. இந்த ரைட்ல வந்து எத்தனாவது டோல்கேட் இது? 6வது 7வது டோல்கேட்டோ? ஆமா 6வது டோல்கேட் நினைக்கிறேன் இது கரெக்டா. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு தெரியுமா? இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்கா? 350 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். இன்னும் மணி 8 மணி ஆயிடுச்சு. 2 பிரேக் தான் எடுத்தோம், வேற எதுவுமே எடுக்கல. ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஒரு 250 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எங்கேயுமே பிரேக் எடுக்கல வேற. 2 பிரேக் தான், டீ பிரேக் தான். மீதி தவிர்த்து வேற எதுவுமே ஸ்டாப்பே போடல. 80 90 80 90. எத்தனை மணிக்கு தெரியுமா கூகுள் சொல்லுது போய் சேருவோன்ட்டு? 2:58க்கு சொல்லுது. பார்ப்போம் எப்போ நம்ம போய் சேருவோன்ட்டு. இன்னும் வந்து நம்ம டிஃபன் வேற சாப்பிடல. டிஃபன் வேற சாப்பிட்ணும். அதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour போயிடும். அடிக்கடி போயிடுச்சுன்னா கூட ஒரு 4 மணிக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து 2வது ஃபியூல் பிரேக்கு நம்மளுது. 250 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம வந்திருக்கோம். ரிசர்வ் வந்துடுச்சு. டேங்க் இப்போ ஃபுல்லாக அடிச்சாச்சு. 850 ரூபாய்க்கு ஃபுல்லாகிது. ஆமாம் 850 ரூபாய்க்கு வந்து ஃபுல்லாக இருக்குது டேங்க்கு. இன்னும் 320 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். அப்படி கூட பார்த்தா கூட போயிடலாம். இதே மாதிரி ஓட்டினா போயிடலாம் அழகா. 3 மணிக்கு 3:25 போக முடியுது.
பார்ப்போம் எத்தனை மணிக்கு போவோன்ட்டு. டிஃபன் வேறு சாப்பிட்ணும், மணி 9 ஆயிடுச்சு வேறு. சரி guys, அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் எத்தனை மணிக்கு வால்பாறை போகிறோன்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துனே இருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் பாருங்களா, பயங்கரமாக இருக்கு. செம்ம பெருசா இருக்கு ஏரியா என்னன்னு தெரியல. இது நம்ம ஆக்சுவலி அந்த சைடு தான் போயிருக்க வேண்டியது. நான் தான் ரூட்டை மாற்றி சொல்லிட்டேன். போயிட்டு அப்படி சுற்றி இப்படி வந்தோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு தெரியுமா? இன்னும் 269 கிலோமீட்டர் கைஸ். 5 ஹவர்ஸ் காட்டுது. 3:56 போவோம் அப்படின்ட்டு. போயிடலாம். சென்னை இங்கேருந்து 112 கிலோமீட்டர், 312. சேலம் 134. காய்ஸ், இந்த ஒரு ரூட்டு பயங்கரமாக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலி மெயின் ரோட்லேருந்து ரைட்டு கட் பண்ணோன்னே ஊருக்குள்ளே சரி கொஞ்சம் தூரம் போவோம் பார்த்தா பயங்கரமான சீனரியாக இருக்குது. உள்ள என்ட்ரி ஆனவொடனே அந்த சில்னஸ் தெரியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சில்னஸ் இங்கேருந்து தெரிய ஆரம்பிக்குது பக்காவா. நாங்கள் ரொம்ப நேரம் ஓட்டின்னு இருக்கோம் அந்த மாதிரி இந்த ரோட்டில். ஒரு 1/2 hour மேலே ஓட்டின்னு இருக்கோம். சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குது ரோடுன்ட்டு. சுற்றி அப்படியே மரம், நடுவில் கிளீனான ரோடு, பள்ளமே இல்லை எதுவும் இல்லை, செம கிளீனாக இருக்குது ரோடு. இந்த சைடு ஏதோ தண்ணி போகிறதுக்கு ஏதோ வழி போடுறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். சூப்பராக இருக்குது. எங்களை எங்கெங்கேயோ இட்டுன்னு போகுது. ஆனால் இடம் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது பாருங்களேன். டேமுக்கெல்லாம் இட்டுன்னு போகுது. எப்படியோ பூந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேமுக்கு இட்டுன்னு போச்சு, இப்போ ஒரு டேமுக்கு இட்டுன்னு போச்சு. சூப்பராக இருந்தது. இங்கேயும் கப்புள்ஸா? ஏன் அப்படி நிக்கிறானுங்க? ஏதோ காலேஜ் இருக்கு போல இருக்கு. வேறு வெயில் போல. திருப்பி எங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் காட்ட போகுது தெரியல, எத்தனை ஊருக்குள்ள இட்டுன்னு போக போகுது தெரியல. எல்லம்மன்னூர். ஓகே காய்ஸ், எப்படி இருந்தாலும் இன்னொரு சீக்வன்சி ஒன்று இட்டுன்னு போவோம். இதோட பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 252 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். வால்பாறைக்கு வரலாம். மணி 4 மணி காட்டுது. போயிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா மணி 1 மணி ஆக போகுது. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருங்க பார்த்து சொல்கிறேன் கரெக்டாக. இன்னும் 168 கிலோமீட்ரு. சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுத்தோம், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அருவக்குறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்குள்ளே வந்து உள்ள கட்டாக இருக்கும். இந்த ரூட் எப்படி போகுது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழி அப்படி போகும் சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா சீனரிலாம் நல்லாயிருக்கும், ரோடு நல்லாயிருக்கும், நீங்கள் பொள்ளாச்சி வழியாக போயிருங்க அப்படின்னாங்க. சரி ஓகே. ரோடு அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ட்ரன்ஸு.
எப்படி இருக்குன்ட்டு. அது இல்லாமல் இப்போ பெட்ரோல் வேறு போட்டேன், என்ன ஆச்சு கலர் வந்து மாறிச்சு, ஒரு மாதிரி ரெட் கலராக இருந்தது பெட்ரோல். நான் அவங்ககிட்ட கேட்டேன் இது பெட்ரோல் தானான்ட்டு. பெட்ரோல் தான்ப்பா அப்படின்னாங்க. இங்கெல்லாம் இந்த மாதிரி தான்ப்பா பெட்ரோல் வரும் அப்படின்றாங்க. கேட்டால் எத்தனால் பெட்ரோலாம் கேட்டேன், வண்டிக்கு போடலாமா இந்த வண்டிக்குன்ட்டு. போடலாம் சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், இன்னும் லஞ்ச் வேறு சாப்பிட்ணும். பொள்ளாச்சி ஊருக்குள்ளே போயிட்டு டவுன் அந்த சைடில் எதனா இருக்கான்னு பார்த்துட்டு, ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. போயிட்டு சாப்பிட்டுட்டு அருவாக்குறிச்சி போர்டு போட்டிருக்கு, போய் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்பா அப்படியே பக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குது மலை. அதான் பின்னாடி 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 கரெக்டாக சன் வந்து இறங்க போறாரு, நம்ம ஏற போகிறோம் மேலே கரெக்டாக. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்பயே கையெல்லாம் சில்லுன்னு ஆகிற மாதிரி ஆகுது. ஆகா 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 ஆகா, சரியான வியூ. கிளைமேட்டு மாறிடுச்சு காய்ஸ், கிளைமேட்டு மாறிடுச்சு, நல்லா ஃபீல் ஆகுது. கையே ஷேப்பே மாறிடுச்சு ரைட் ஹேண்ட் சைடு. இது ஒரு கார்டன் போல இருக்கு. ஸோ காய்ஸ் வந்தாச்சு, இன்னும் 30 கிலோமீட்டர் தான். நம்ம 2 வண்டி இங்கே தான் நிற்கிது, பிளாக் காசு அப்புறம் எம்டியாக தான் நிற்கிது. ஆல்மோஸ்ட்டு நாங்கள் 600 கிலோமீட்ரு வந்துருப்போது. மேலே ஏறது தான், நீங்கள் மேலே ஏறது வந்து வீடியோவாக பார்ப்பீங்க. ராயல்ஸ் ஹில்ஸில் நம்ம இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஏற ஆரம்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். என்ன ஃபீல் ஆகுது பா, அங்கே பாருங்களேன் வியூவை. ஐயோ பஸ் ஸ்டாண்டு போல் இருக்குது, பஸ்ஸெல்லாம் நிற்கிது, நிறைய பஸ்ஸு. ஐயோ செம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஹில்ஸில் டிரைவ் பண்ணும்போது டிசிப்ளின் மஸ்ட்டு. ஏம்மா வயசு, இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. வியூவா ஐயோ, வால்பாறை 40. ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருந்தால் கீழே செக் பண்ணிடுவாங்க, மேலே எடுத்துன்னு வராதிங்க. ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹில் ஸ்டேஷனை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. அதாவது மேலே வந்து அதாவது சேல்ஸ் பண்ணுவாங்க, நான் பொதுவாக சொல்கிறேன், மேலே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து கீழேருந்து வந்து எடுத்துன்னு போகக்கூடாது. அது என்ன ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுவானுங்க, குடிச்சிட்டு சும்மா இருக்க மாட்டானுங்க. ஆனால் குடித்தா என்ன பண்ணுவானுங்க, கிளாஸு அதாவது அந்த கிளாஸில் தானே வருது, அதை என்ன பண்ணானுங்க பாட்டில் போட்டு உடைப்பானுங்க. உடச்சிட்டு என்ன ஆகும், என்ன எலிஃபேண்ட்லாம் இருக்குல்ல, அது காலெல்லாம் ஏறிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து சொல்லக்கூட முடியாது. இப்போ மனுஷனாங்க இருந்தால் நம்ம சொல்லுவோம், அடிபட்டுச்சுன்னா இங்கே அடிபட்டுச்சுன்னு சொல்லுவோம். அனிமல்ஸுக்கு என்ன தெரியும் அடிபட்டுதுன்னா? அதனால தான் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் தரவாக செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் போகிறதுந்தா கூட பாட்டில்
நீங்கள் குடிக்க மாட்டீங்க அடுத்தபட்ச விஷயம். பாட்டில் சொல்கிறேன், நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம் கூட எடுத்துன்னு வந்துடுங்க, அது பத்திரமா. ஆனால் கண்ணாடி பொருள் எக்காரணம் ஒன்று கீழே எதனா விழுந்து, ஏன்னா அது நைட்டில் வந்து என்ன ஆகும்னா கிராஸ் பண்ணி போகும், ஒரு இடத்துக்கோ இல்லை எங்கேயோ கிராஸ் பண்ணி போகும்போது என்ன ஆகும்னா அது காலில் பட்டு எதனா ஒன்று ஆகும், சீரு கோத்துச்சுன்னா அது இறந்து போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்ணாடி திங்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க மோஸ்ட்லி. மேலே செம்மையாக இருக்குது கைஸ், பாருங்களா. அது 2 நாள் பிளானு, வேறு மாதிரி வீடியோ வரும். இது வந்து நீங்கள் வந்து பார்க்கறது வந்து பார்ட் 1 சரிங்களா, ராக் 1 இது சரிங்களா. வால்பாறை பார்ட் 1. பார்ட் 2 வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று வரும். அது வந்து நாளைக்கு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. இங்கேருந்து அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற லோக்கல்ஸில் வந்து என்னென்ன வந்து பிளேஸ் வந்து இருக்குது. இங்கே ஒரு 10 மெயினான வந்து பிளேஸ் இருக்குது, சுற்றி பார்க்குற பிளேஸு. அதை அப்படியே நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், எப்படி 8 ஹவர் வண்டி ஓட்டிட்டு வந்திருப்போம். ஆனால் இந்த 1 ஹவர் 1/2 ஹவரில் வந்து அந்த வழி வந்து மறந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் வந்து ஈடுபடும் போது ஏன்னா தெரியாது, புஷ்ஷுன்னு ஆயிரும், ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிரும். ஆனால் அது 8 மணி நேரம் ஓட்டுன்னு வந்தானுங்களே, அது ஒரு அலுப்பே தெரியாது. அதுதான் வந்து இயற்கை. செம்மையாக இருக்குது காய்ஸ். அதே மாதிரி வெஹிக்கிள் வந்ததுன்னா இடம் கொடுத்துருங்க, விட்டுருங்க. ஏன்னா இங்கே போட்டி போட்டு நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை மோஸ்ட்லி. ஆனால் கிளைமேட்டு மாற மாற இடமே மாறிடும் சுத்தமாக, அவ்வளோ அழகாக இருக்கும். எதில் விட்டா வலி ஓவர்டேக்கே பண்ணாதீங்க மோஸ்ட்லி. ஏறி வந்தாங்களா வலி விட்டுருங்க, போட்டோம். அனுபவிச்சு ரசித்து ஓட்டுறதுக்காக நம்ம வந்திருக்கோமே அவ்வளோ தூரத்துலேருந்து. அதை விட்டு தேவையில்லாம எதுக்கு காய்ஸ். கிட்டத்தட்ட காலையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு 600 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அது சுற்றிட்டு வந்திருக்கோம், எக்ஸ்ட்ராவாக சுற்றிட்டு வந்திருக்கோம் நாங்கள், அப்படி இப்படி பார்த்தா கூட. அதெல்லாம் ஒரு அனுபவம் கற்றுத்தரும் நிறைய. வந்துட்டு அந்த ரோடு அப்படியே இப்படி பெண்டாகி போய் அப்படி போகுது, மேலே கீழே போகுது. எனக்குன்னா ஊட்டி மாதிரியே லைட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஊட்டி ஹில்ஸும் இதே மாதிரி தான் இருந்தது, ஊட்டி மாதிரி தான் எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படின்னு தெரில. வாசனை மாதிரி அங்கே பாருங்க தண்ணி. நம்ம வாட்டர் கிராசிங் பண்ண போகிறோம். ஐயோ டேஞ்சரு, யார்தான் பிடிச்சிட்டுக்கிறான் பொழுது. குரங்க பார்த்தாலே பயமா இருக்குது, அது வேற ஒரு பக்கம். அதோ போது பாருங்க. அப்பா எத்தனை கிலோமீட்டர் தெரியலையே, 40 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டா 40 கிலோமீட்டர்ஸ் ஏதோ வந்துருக்கு. டூ ஸ்டோக்கை வச்சுன்னு சில பேர் வந்து கேட்டுருந்தாங்க, ப்ரோ 2 ஸ்டோக்கை வச்சுன்னு இவ்வளோ தூரம் போகிறீங்களே ப்ரோ. எல்லா வெஹிக்கிளும் சரி வச்சுக்கிறத பொறுத்து தான் ப்ரோ, எந்த ஒரு வெஹிக்கிளும் சரிங்களா. நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதும். அது வந்து 2 ஸ்டோக் இல்லை 4 ஸ்டோக் இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது சரிங்களா. 2 ஸ்டோக்குன்னா இவ்வளோ தூரம் ஓட்டின்னு போகிறீங்களே, எப்படி போகுமா போவாதா,
அது ஒரு கேள்வியாக இருக்குது எல்லாருக்குள்ளேயுமே. அதெல்லாம் தாராளமாக போகும். நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் எல்லாமே. ஒரு பொருளை நம்ம எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற அவுட்புட்டு தான் அந்த ஒரு பொருளும் காட்டும். இவன் வேற நடுவில் உட்காந்துடுறான் வேற. இதை வேறுங்க ஃபேமிலியாக இருக்காங்க. கடிச்சிரு ஐஸ் தண்ணி வேற எங்க பாருங்க. வா இந்த மாதிரி ஹில்ஸில் ஏறும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு வந்து ரைடு பண்ணுங்க. மோஸ்ட்லி எதுக்கு சொல்கிறேன்னா, திடீர்னு எமர்ஜென்சியாக பிரேக் அடிக்கும் போது ஃப்ரண்ட்டில் ஒரு பிரேக் அடிக்கிறத வச்சிங்களேன், அந்த சமயத்து வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இப்படி பெண்ட் பண்ணும்போது அவர் பிரேக் கஷ்டாரு வச்சிங்களேன், நம்ம போய் என்ன பண்ணுவோம், நம்மளும் பிரேக் அடிப்போம். அந்த சமயத்தில் அவரும் கீழே விழுவார், நம்மளும் கீழே தான் விழணும், 2 பேரும் கீழே தான் விழணும். அதனால் கொஞ்சம் கேப் போட்டு ஓட்டுறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி. பார்த்தாலே தெரியும் ஏன் வச்சுக்கிறாங்க. வந்து நிறைய பேர் அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. அப்படியே புஸ்ஸுன்னு ஓட்டின்னு இருக்குது. அந்த சைடு என்ன வெஹிக்கிள் வருது, பெரிய வெஹிக்கிள் தோ பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் என்ன வெஹிக்கிள் வருது அப்படின்ட்டு. அப்போ என்ன நம்மளுக்கு ஒரு உஷாராயிடுவோம். ஓகே, ஏதோ பெரிய வெஹிக்கிள் வருது, ஒரு லாரி வந்ததில்ல, அதே மாதிரி ஒரு லாரி ஒன்று வருது அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரண்ட்லேயே நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டினா ஆக்சிடெண்ட் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதனால் வந்து சேஃபாக அது ஒரு சில இதுலாம் இருக்குது. அதாவது நம்ம அதெல்லாம் வந்து கேரே பண்ணிக்கிறது இல்லை. சின்ன விஷயந்தான். அந்த சின்ன விஷயத்தால தான் வந்து ஆக்சிடெண்ட்டே நடக்குது. ஏதோ கார்டன் போல இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். அதே மாதிரி சின்ன ஒரு வந்து டிப்ஸு என்னென்னா, ஹில்ஸு ஏறும் போது டேங்கை ஃபுல் பண்ணி ஏற்றாதீங்க மோஸ்ட்லி. ஏன்னா ஃபுல் பண்ணி ஏற்றினா ரொம்ப கஷ்டப்படும் வண்டி ஒரு பக்கம். அது இல்லாமல் வந்து அலாயம் ஒரு மாதிரியா. நம்ம பெட்ரோல் இப்படியும் இருக்குல்ல, ஃபுல்லாக இருக்கும்போது என்ன பண்ணோம், நம்ம ஒரு பெண்டு போடும்போது என்ன ஆனால் கஷ்டப்படும். ஒரு சைடு இழுத்துன்னு போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இல்லை வந்து பேலன்சிங் வந்து மிஸ் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக என்ன தேவையோ ஒரு 5 3 லிட்ரு 4 லிட்ரு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே இருக்க தான் போகுது பெட்ரோல் பங்க்கு. என்னென்னா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ நீங்கள் கீழே போடுறீங்களா பெட்ரோலு, அது வந்து கம்மியாக இருக்கும் ரேட்டு. மேலே என்னன்னா ஒரு 2 ரூபா அதிகமாக இருக்கும், 2 ரூபாவோ 3 ரூபாவோ. ஓகே காய்ஸ், இதோட வந்து வால்பாறை பார்ட் 1 வந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வரப்போகுது எல்லாமே வந்து பார்ட் 2ல் என்ன வரப்போகுதுன்னா, என்னென்ன பிளேஸ் வந்து இங்கே வந்து கவர் பண்ண போகிறோம், அதாவது இந்த 2 நாளில்.